அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TNPSC கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் 30 கேள்விகளாக பார்த்து வரோம். இன்று பார்த்தீங்கன்னா 94ஆம் நாளில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். தொழிற்பெயரை தேர்ந்தெடு. வாள். வாள் என்பதன் தொழிற்பெயர் என்ன? இதற்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்பது தொழிற்பெயராகும். சான்றோர்கள் யாரை பொன் போல் மதித்து மனதுக்குள் வைத்துக் கொள்வர் என வள்ளுவர் கூறுகிறார்? சான்றோர்கள் யாரை பொன் போல் மதித்து மனதுக்குள் வைத்துக் கொள்வர் என வள்ளுவர் கூறுகிறார். யாரைன்னு பார்த்தீங்கன்னா பிறர் செய்யும் தீங்கை பொறுப்பவர்கள் தான் சான்றோர்கள் பொன் போல் மதித்து மனதுக்குள் வைத்துக் கொள்வர். ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று. வேர் சொல்லை தேர்வு செய்தல். கொடுத்தான். இதனுடைய வேர்ச்சொல். வேர்ச்சொல் என்பது சொல்லின் அடிப்பகுதி கட்டளையா வரும். இதுல வந்து கொடு என்பது வேர்ச்சொல் ஆகும். பொன்றும் துணையும் என்பதன் பொருள் யாது? பொன்றும் துணையும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பொன்றும் துணையும் என்பதன் பொருள் உலகம் உள்ளவரை என்பது சரியான பொருள். சிறுபஞ்சம் நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சிறுபஞ்சம் நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 97 வெண்பாக்கள் இடம்பெற்றுள்ளன. வெய்யோன் எனும் பொருள் தரும் சொற்களை தேர்க. வெய்யோன் அப்படின்னா என்னன்னு? சூரியன். இதில் ஆப்ஷனில் பகலவன், பருதி, ஆதவன், ஞாயிறு இதெல்லாம் வந்து வெய்யோன் எனும் பொருள் தரும் சொற்களாகும். ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு என்று பாடியவர் யார்? ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கீழ்கண்டவற்றில் யார் பற்றற்ற துறவியரினும் மேலானவர் யார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? கீழ்கண்டவற்றில் யார் பற்றற்ற துறவியரினும் மேலானவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? பற்றற்ற துறவி அவங்கள விட மேலானவர் யாருன்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவர் தான் பற்றற்ற துறவியை விட மேலானவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஏரி ஏரி பொருள் வேறுபாடு உணர்க. ஆப்ஷன்ல ஏரினா குளம், அதே மாதிரி ஏரி என்பது மேலே ஏரி என்பதை குறிக்கும். கீழ்கண்டவற்றில் காரியாசனை ஒத்த ஒரு சாலை மாணக்கர் யார்? காரியாசனம் அவங்களும் ஒன்னா படிச்சவங்க. காரியாசனை ஒத்த ஒரு சாலை மாணக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல கணித மேதாவியார் ஆவார். அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? அல்லவை இதனுடைய எதிர்ச்சொல் என்னவா இருக்கும்? நல்லவை என்பது எதிர்ச்சொல்லாகும். கீழ்கண்ட எந்த பகுதியில் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் நூலானது இடம்பெற்றுள்ளது? திருக்குறள் எந்த நூலின் கீழ் அடங்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறளாகும். அறம்போல் கூர்மையரேனும் என்ற குறளில் அறம் என்ற சொல்லின் பொருள் என்ன? அறம்போலும் கூர்மையரேனும். இதுல அறம் என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன்ல வாளை கூர்மையாக்கும் கருவி. சரியான விடையை தேர்க. நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். இதற்கு என்ன வரும்? ஆப்ஷன்ல லைட் ஹவுஸ்னா கலங்கரை விளக்கு. நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன் என்பது சரி. ஜியு போப் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு. லாஸ்ட் வீடியோ பதிவில் 1900 திருவாசகம் திருக்குறளை பார்த்தீங்கன்னா 1886ஆம் ஆண்டு வெளியிட்டார். சலவர் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? சலவர் இதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல நல்லவர் என்பது சரியான எதிர்ச்சொல். சரியான பொருளை அறிக. தகளி
தகளி என்பது எதை குறிக்கும்? தகளி என்பது அகல் விளக்கை அன்பே தகளையா ஆர்வமே நெய்யாக அப்படின்னு பார்த்துருப்போம். தகளி என்பது அகல் விளக்கை குறிக்கும். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் மதுர வசனி என்பது எந்த பொருளை குறிக்கும் பார்த்தீங்கன்னா தேன்மொழி பாவை என்பது சரியான விடை. இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து, பணித்து. ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பணிந்து கட்டுப்படுதல், பணித்து உத்தரவிடுதல் என்பது சரியான விடை. திருவள்ளுவ மாலை நூலை பாடிய புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? திருவள்ளுவ மாலை நூலை பாடிய புலவர்கள் மொத்தம், இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, 53 பேர். மரபு பிழையை நீக்கிய சொல்லை காண்க. களிமையில் கத்தும், கிளி கீச்சுடும், யானை பாடும். இதில் கருங்குயில் கூவும் என்பது சரியான சொல்லாகும். ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க. அலை, அலை, அலை. ஆப்ஷன்ல அலை என்பது கடல் அலையை குறிக்கும். இந்த அலை புற்று. அலை என்பது கூப்பிடு என்பதை குறிக்கும். ஓரெழுத்து ஒரு மொழியில ஓ, இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் என்ன? ஓ, இது பார்த்தீங்கன்னா மதகு நீர் தாங்கும் பலகை என்பதை குறிக்கும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். சாவரிச சா, சா, சி. இந்த வரிசையில் நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம் என்ன வரும். ஆப்ஷன்ல பாருங்க, சால்பு, சிலந்தி, சீருடை. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடையாகும். திரிகடிகத்தின் ஆசிரியர் பெயர் என்ன? சுக்கு, மிளகு, திப்பிலி. திரிகடிகத்தின் ஆசிரியர் பெயர் நல்லாதனார் என்பது சரியான விடை. அருகுற என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? அருகுற அப்படின்னா அருகில். அப்ப அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும்? தொலைவில் என்பது எதிர்ச்சொல்லாகும். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்ற பாடலை பாடிய புலவர் யார்? எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. யார் பாடியதுன்னு பார்த்தீங்கன்னா தாரா பாரதி அவர்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் குறிப்பது தன்மை என்பதை குறிக்கும். குறில்நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு அறிக. பெரு, பேரு. பெரு என்னன்னா எதை குறிக்கும்? பெரிய. பேரு என்பது பெயரை குறிக்கும். கடைசி ஒன்று, முதியவர் ஆற்றில் வீசிய ஓலைச்சுவடிகள் நிகழ்ச்சியானது தற்போது தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் நடைபெற்றது? அது பார்த்தீங்கன்னா கொடுமுடி. அவரை வீசுறது தான் ஊவே சாமிநாதர் எடுப்பார். இது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு மற்றும் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.